பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். அன்னை மரியின் அன்பு மகனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பவளம் சமூக ஊடகம் காணொளி நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். ஆண்டவர்கள் கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜபக்குழுவின் சார்பிலே தூத்துக்குடி லைன்ஸ்டோன் பகுதியிலே புனித சகாய மாதா ஆலய பங்கில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பின் இயேசு நற்செய்தி ஜபக்குழுவின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு முன்னதாக நின்று ஆண்டவருடைய இறை வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது ஆவியானவர் கரத்திலே அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆவியானவர் பாடலை பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளையும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளையும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய திருமகனாகி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம். அப்பா, உம்முடைய பாதத்தில் நின்று உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். நீர் எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. அடியனை மறைத்து வெளிப்படுவீராக. பேசுவது நீங்கள் அல்ல, தந்தையின் ஆவியானவர் என்று சொன்னார். அந்த ஆவியானவர் எங்கள் நாவிலும் உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை, மேலும் 16 முதல் 18 வரை இறைவார்த்தைகளை வாசிக்கின்றன. மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயலை செய்யாதிருங்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேலைக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடைகளிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமார்களை பெற்றுவிட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது வெளி வேலைக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களில் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமார்களை பெற்றுவிட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடைக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமார்களை பெற்றுவிட்டார்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும்
உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைய வார்த்தைகள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, தானம் தர்மம் செய்வது. இந்த தவக்காலத்தின் முதல் நாளிலே, சாம்பல் புதன்கிழமை அன்று, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். தானம் தர்மம் செய்யும்பொழுது இந்த தவக்காலங்களிலே முக்கியமாக 3 காரியங்களை குறித்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை தெளிவாய் நம்மை நடத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது ஜபம், 2வது நோன்பு, 3வது தான தர்மம். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் தானம் தர்மம் செய்யும் பொழுது தம்பட்டம் அடிக்க வேண்டாம், வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். ஆம், உங்கள் வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் கொடுப்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி, ஆம், அதை ஆண்டவர் காண்கிறார். இந்த பகுதியிலே மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை, 3 பகுதிகளிலும் ஒரே காரியத்தை குறித்து நாம் கேட்க முடியும். மறைவாய் இருக்கிறதை, மறைவான உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நான் எந்த நிலையிலே நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், என்னை கொடுக்கணும், என் நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை கொடுக்கணும். இயேசு வாழ்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தானம் தர்மம் செய்வதை குறித்து நாம் பரிசுத்த விபிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். திருத்துதர் பணி 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவர் தானம் தர்மம் செய்வதிலே அதிகமான தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர், ஆண்டவருக்கு பயந்த மனிதன், பக்தியுள்ள மனிதன் என்று சொல்லி அவரை குறித்து பேதுருவிடத்தில் பேசுகிறதை நாம் காண்கின்றோம். நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் ஏன் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று அல்ல, ஆண்டவருக்கு பயந்த மனிதனாக இருந்தான். இந்த தவக்காலத்திலும் கூட யோவேல் தீர்க்கதரிசி இறைவாக்கின் விதமாய் சொல்கிறார், உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி, தானம் தர்மம் செய்வது, ஒருவர் செய்வது மற்றவருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி, அதாவது வலக்கை இடக்கை என்று சொன்னால் ஒரே உடலிலே ஒரு கை இன்னொரு கை என்று சொன்னால் ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் இணைந்திருக்கிற போது கூட ஒருவர் செய்வது மற்றவர்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியணும், ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஒரு 3 வாலிப தம்பிமார்களே எனக்கு தெரியும். கோயமுத்தூர் மாவட்டத்திலே அவர்கள் படித்து கொண்டிருந்தார்கள், கேட்ரிங் படித்து கொண்டிருந்தார்கள். 3 பேரும் நண்பர்கள், ஒரே கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த அருமையான நண்பர்கள். ஒரு தம்பியினுடைய தகப்பனார் இறந்து போனார். 2வது வருடம் அவனால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த 2 நண்பர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? 5 கிலோமீட்டர்கள் நடந்து வர வேண்டும் அவர் கல்லூரிக்கு. அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து அவர்கள் கல்லூரிக்கு பஸ்ஸில் வராதபடி நடந்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, காலை உணவை சிற்றுண்டையை தவிர்த்தார்கள். தங்கள் 20 பணத்தை எடுத்து அருமையான நண்பனை படிக்க வைத்தார்கள். கேட்ரிங் படித்தார்கள். அந்த தம்பியை படிக்க வைத்தார்கள், தன் நண்பனை. எனக்கு இதெல்லாம் தெரியாது. பின்பதாக காலத்தில் நான் தெரிந்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அதில் ஒரு தம்பி சொன்னான், எங்களால் உழைப்பில்லை, கொடுக்க முடியவில்லை, ஆனால் ஒரு நேர உணவை வருடம் முழுவதும் காலை நாங்கள் சாப்பிடுவதில்லை. வருடம் முழுவதும் காலை வேளையிலே நாங்கள் நேரத்துக்கு முன்னதாக நாங்கள் புறப்பட்டு கால்நடையாகவே நடந்து நாங்கள் கல்லூரிக்கு வருவோம். அந்த பணத்தை மீத துணிக்கு எடுத்து எங்களது நண்பனை படிக்க வைத்தோம் என்று சொல்லி என் கண்கள் கலங்கினது. வாலிப தம்பிமார்கள் எத்தனை அருமையாய் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணித்து செய்ததை கண்டு நான் ஆண்டவரை மனதார புகழ்ந்தேன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதுதான் தான தர்மம். இதைத்தான் அருள்நாதர் இயேசு தேடுகிறார். இதைத்தான் ஆண்டவர் நம்மை அறிந்து கேட்கிறார். ஆம், வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கென்று கூட உணவை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் கத்தோலிக்க திருச்சபையானது தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு நாம்
உபவாசம் இருந்திருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம் என்று சொன்னால் அதை என்ன செய்கிறோம்? அதற்கென்று மீதி துணிக்கள் எடுத்து அதற்கென்று காரியங்களை ஒதுக்கி ஒரு குடும்பத்தை நாம் நடத்துவோம் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நம்மை பார்த்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அதுபோல இரண்டாவது காரியத்தை குறித்து சொல்கிறது. 6வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஜெபம். ஜெபம், நீங்கள் மறைவாய் ஜெபிக்கும் பொழுது, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அல்ல, பரிசுத்த விவிலியம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே, பரிசுத்த விவிலியத்திலே, தேவாலயத்திலே ஒருவன் உள்புறமாய் நின்று ஜெபித்தான், ஒருவன் வாசலண்டையில் நின்று ஜெபித்தார். ஆண்டவரே, நான் உள்ளதாக வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தரைமட்டுமாய் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், இப்படி ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்னதாக பலிபீடத்தை அண்டையில் நிற்போம் என்று சொன்னால் செகரியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பரலோகத்தில் இருக்கிற தெய்வத்தை பார்த்து இந்த வேத பகுதி முழுவதுமே, விவிலியம் முழுவதையும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் பரலோக பிதா, உங்கள் பிதா, எங்கள் பிதா என்று சொல்லி மறுபடியும் சொல்கிறதா வருகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பரலோக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது கூட விண்ணுலக இருக்கிற எங்கள் பிதாவை என்று சொல்லி உரிமையோடு அழைக்கின்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான என் அன்பு சகோதரனே, நீங்கள் இந்த நாளில் ஜெபித்தீர்களா? ஆண்டவர் சமூகத்தில் இந்த சாம்பல் புதன் கிழமையிலிருந்தாது ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று என்னுடைய பரிசுத்த விவிலியம் சொல்கிறது. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தேவனவர். நாம் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அறிந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவா. இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த தெய்வத்தை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவரது பாதத்தில் வானம் எனது சிங்காசனம், அரியணை, பூமி எனது கால்மனை, பாதப்படி அவரது பாதத்தில் நின்று பரலோகத்தை நோக்கி, விண்ணக தந்தையை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மறைந்திருந்து ஜெபிக்கும் பொழுது, மறைந்திருந்து நிற்கும் பொழுது, தான தர்மம் எப்படி மறைத்து செய்கிறோமோ, யாருக்கும் தெரியாதபடி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடியிருப்புக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வரும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஜெபத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது, இறை வேண்டலிலே உறுதியாக இருக்கும் பொழுது, கடந்த வருடத்தில் மணப்பாட்டு பகுதியிலிருந்து ஒரு அருமையான குடும்பம் ஜெபிக்க வந்தார்கள். அந்த தாயார் விதமாக சொன்னார்கள், என் மகளை சென்னை பட்டணத்தில் வேலை பார்க்கிற என் மகளை அழைத்து வந்திருக்கிறேன். அவளிடத்தில் ஒன்று கேட்க வேண்டாம் தம்பி, அவளுக்கு இந்த பிரஸ்ட் பகுதியிலே ஒரு கட்டி இருக்கிறது, பெரிய கட்டி. அதை மருத்துவமனையில் காட்டும்படியே வருவதில்லை, எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு சொன்னார்கள். நான் அந்த மகளிடத்தில் கேட்காதபடி, நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அதுவும் இன்றைக்கே செய்வார், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னபோது அந்த மகள் அழுது கொண்டு சொன்னால், ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 நிமிடம் அங்கில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உறுதி செய்து கடந்து போனாள். நடந்தது என்ன? இந்த குணவளிக்கும் உபவாச ஜெபம் நடந்தபோது ஜெபித்து அவர்களை அனுப்பி வைத்தோம், அவ்வளோதான். அவர்கள் மணப்பாட்டு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து சென்னை பட்டணத்துக்கு அவர்கள் கடந்து போனார்கள். போய் தன் தாய்க்கு அலைபேசியில் சொன்னார்கள், அம்மா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த கட்டி மறைந்து விட்டது, கட்டியை காணும் இல்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதுதான் ஜெபம் செய்கிற ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற விண்ணுலகத்தில் இருக்கிற ஆண்டவரை நம் பட்சத்திலே, நம் பக்கத்திலே கொண்டு வருகிறது. எப்படி தானம் தர்மம் செய்யும்போது நம்மை ஒடுக்கி, உடலை ஒடுக்கி நமக்கு உண்டானதை நாம் மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் பார்த்து ஆசீர்வதிக்கிறாரோ, நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவர் நான் செய்த பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ, அதே போல நாம் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. ஆம், செகரியா என்று ஒரு தேவ மனிதனை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகத்தில் அவன் பலிபீடத்தில் நின்றபோது தேவதூதனை தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியம் பெற்றார். அவரிடத்திலிருந்து ஒரு பதிலை பெற்றார். தனக்கு, செகரியா, உன் ஜெபம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவதூதன் அவரோடு பேசினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பான தாயே, தகப்பனை, பிரியமான தம்பி தங்கையே, பாரத்தோடு இருக்கின்றீர்களோ, கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ, வேதனையோடு இருக்கின்றீர்களோ, கடன் பாரத்தோடு, தாங்க முடியாத கொடூர துயரத்தோடு இருக்கின்றீர்களோ, ஜெபித்து பாருங்கள்.
உங்கள் கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும், ஆண்டவரே என் வேதனை அறிந்தவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அழைத்து பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வாழ்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய உங்கள் பக்கத்தில் வந்து தொட்டு சுகமாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததாக எனக்கு அருமையானவர்களே, மூன்றாவது ஒரு காரியம், நீங்கள் நோன்பு இருக்கும்போது உண்ணாமல் புசிக்காமல் உபவாசம் இருக்கும்போது, உபவாசம் என்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால், உபவாசம் என்று சொன்னால் உத்தமரோடு வாசம் பண்ணுவது. இன்னொரு வாசம், நோன்பு சாப்பிடாதபடி சும்மா இருக்கிறது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. பரிசுத்த வேதத்தை எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் 40 நாட்கள் என்று சொல்லி 120 நாட்கள் ஆண்டவரோடு சமூகத்தில் இருக்கிறார். அவருடைய வயது 120 என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் உபாசித்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் பொழுது அதை காண்கிற ஆண்டவர் மோசே இடத்தில் என்ன பேசியிருப்பார் யோசித்து பாருங்கள். சீனாய் மலையிலே தனியாக அழைத்த தேவன் அவரோடு பேசினார். 5 ஆகமங்களையும், பஞ்சாங்கமம் என்று சொல்லப்படுகிற தொடக்க நூல், விடுதலை பயணம், எண்ணிக்கை புத்தகம், லேவியர் ஆகமம், அது மாத்திரமல்ல இடைச்சட்டம், 5 ஆகமங்களையும் அவர் கரத்தினால் எழுதி கொடுத்தார். என்ன பேசியிருப்பார்? வாசித்து காத்திருக்கும் பொழுது மோசே இடத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார். எப்படி தெரியுமா? எப்படி மோசே நான் இந்த உலகத்தை நான் உருவாக்கினேன், எப்படி உயிரினங்களை படைத்தேன், என் வார்த்தையினால் எப்படி சிருஷ்டித்தேன், இதோ மனிதனை நான் மண்ணினாலே உருவாக்கினேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறது தான் இவன் நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் அவள் எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் உபாசித்து ஆண்டவர் சமூகத்தில் உடலை உரைத்து, உணவை குறைத்து, ஆண்டவர் சன்னிதானத்தில், ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது, இது நாம் மறைவாக யாருக்கும் தெரியாதபடி தலைக்கு எண்ணெய் தேய்த்து, தலைக்கு எண்ணெய் என்று சொன்னால், எண்ணெய் என்பது பரிசுத்தாவின் அடையாளம். அப்படியானால் என்னுடைய ஜெபமானது பரிசுத்தாவின் வல்லமையில் நிறைந்து, நான் மாத்திரமல்ல, என்னோடு கூட பரிசுத்தாவின் எனக்குள் வாசம் பண்ணுகிறாரே அந்த தேவன் எனக்குள்ளாய் இருந்து என்னை ஜெபிக்க வைக்கிறார். நான் ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது, விண்ணுலகத்திலிருந்து பதில் வருகிறது என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கையே, பிரியமான தம்பி தங்கையே, ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சீசர்கள் ஆண்டவரிடத்தில் அற்புதம் செய்வது எப்படி என்று கேட்கவில்லை, ஜெபிப்பது எப்படி, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவர் என்று கேட்டார்கள். ஏனென்று சொன்னால், அருணாதர் இயேசு ஜெபிப்பதை காண்கிறார்கள். மலையில் நின்று அதிகாலையில் எழுந்து, இருட்டோடு எழுந்து பிதாவிடத்திலே ஜெபிக்கும்படியாய் அவர் கடந்து போனார். அவர் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளும்படியாய், ஆண்டவரோடு ஜெபிக்கும்படியாய், தன் தகப்பனோடு உறவாடும்படியாய் அவர் கடந்து போனதை நாம் பரிசுத்த விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆகவே தான் பகலெல்லாம் ஊழியம் செய்யும்போது அற்புதங்களை செய்ய முடிந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் பரலோக பிதாவோடு பேசும்படியாய் பரிசுத்தாவின் வல்லமையிலே இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தந்தை தருவார் என்று சொன்னாரே, அப்படி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதை காண முடியும். வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும், அற்புதம் செய்ய முடியும், அற்புதங்கள் தானாக நடக்கும். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மீது ஒரு அற்புதத்தின் வல்லமை இறங்கப் போகிறது, அற்புதத்தின் வல்லமை இறங்கப் போகிறது. இந்த தவக்காலத்தில் 40 நாட்களும் நான் எனக்கு உண்டானதிலிருந்து தானம் தர்மம் செய்வேன். ஆண்டவர் சமூகத்தில் தினமும் பழிப்பூசை திருப்பள்ளி பார்த்து தேவனை முட்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து வாசித்து காத்திருப்பேன். என் வாழ்க்கையின் நிலையை ஆண்டவர் மாற்றுவார் என்று ஜெபிப்பேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா! நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்கள். நாம் ஜெபிக்கும் முன்னதே தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர், நாம் உவாசிக்கும் முன்னதே நம்மை கண்டிருக்கிற ஆண்டவர். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் நோன்பு இருந்தார்களோ அப்பொழுதுதான் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். யோசித்து பார்த்து 3 நாட்கள் இருந்தார், 3 நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் நின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து உயிரை எழும்புவார்கள் என்று பரிசுத்த விவிலியம் நமக்கு சொல்கிறது. நாம் ஜெபிப்போமா? இப்பொழுதும் இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், இந்த 40 நாட்களும் நோன்பு இருக்கிற காலங்களிலே நான் உம்மை தேடுவேன், நான் உபாசித்து காத்திருப்பேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கென்று, கைவிடப்பட்டவர்களுக்கென்று, திக்கற்றவர்களுக்கென்று நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பேன் என்று ஒப்புக் கொடுப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா?
நாம் ஜெபிப்போம்மா. இந்த இறை வார்த்தை நமக்குள்ளாய் கடந்து போகும்போது நம்மை மாற்றும். முதலாவது நம்மை மாற்றும், அடுத்தது நம்மை கொண்டு மற்றவர்களை மாற்றும். முதலாவது எனக்குள்ளாய் ஒரு மனமாற்றம், அடுத்தது என்னை கொண்டு ஒரு மனமாற்றம். பேதுரு முதலாவது மனமாறினார். பேதுரு வீட்டுக்குள்ளாய் கடந்து போய் அருள்நாதர் இயேசு அவரது பாமியை சுகமில்லாமல் குணமில்லாமல் இருந்த காய்ச்சல் இருந்து அவரை எழுப்பினார். பேதுருவை கொண்டு தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆசீர்வாத ஊற்றாய் மாற்றினார். இன்றைக்கு நாம் ஜெபிப்போம்மா. அப்படியே கண்களை மூடி இருந்த இடத்துல ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேளைக்காய்மை சோதரிக்கிறோம். உம்முடைய திருமகனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இப்பொழுதும் அப்பா, தானம் தர்மம் செய்ய எப்படி இருக்க வேண்டும்? மறைவாய் செய்ய வேண்டும். ஜெபிப்பது எப்படி செய்ய வேண்டும்? நான் மறைவாய் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதை காண்கிறார் என்று விசுவாசித்து செய்ய வேண்டும். நோன்பு இருக்கும் பொழுது எப்படி நான் இருக்க வேண்டும்? அதை நான் மறைவாய் செய்யும் பொழுது 3 காரியங்களையும் மறைவாய் காண்கிற தேவன் வெளியரங்கமாய் ஆசீர்வாதத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று எங்களுக்கு போதித்தே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் வெளிப்படட்டும். ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் துடைப்பீராக. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பெயரினாலே வெளியேறி போவதாக, சுகம் உண்டாவதாக. சிலுவில் படிந்த இரத்தத்தினால், தகப்பனே உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தினால் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும், அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஏசு சுவாமி, கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் இந்த தவ காலத்தில் 40 நாட்களும் ஜெபித்து நோம்பிருந்து தனக்குண்டானதிலிருந்து மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இதை கண்டு அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக. அடைக்கப்பட்ட கற்ப வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், ஆளுகச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.